உம்மை மறந்து வாழ்ந்த, உம்மை மறுதலித்த என்னை கர்த்தரப்பா இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறீங்களே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ரஷதரபா உருவாக்குவாருங்க. உங்களை கர்த்தர் உருவாக்குவார். நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனா தேவனுக்காக தேவன் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல் நானும் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய், ஊழியக்காரனாய், ஒரு விசுவாசியாய் நான் போகிற இடங்கள் எல்லாம் விடுதலை அடைய வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். யாக்கோபுக்காக பிளஸ்ஸிக்காக செபிக்கிறேன். ராணி இளங்கோ அவர்களுக்காக செபிக்கிறேன். பிசினஸ் பண்றேன் ப்ளீஸ், கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அபிவிருத்தியை கர்த்தர் கொடுங்க, நல்ல வியாபாரத்தை கட்டளை கொடுங்கப்பா. ரிபா சந்தூர் யங்கா தராபா ஷதூரி அந்தரப்பா ஜான்காக ஜெபிக்கிறேன். சரீர விடுதலைக்காக கண்டிப்பா பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ப்ரே ஃபார் மை 2 daughters ஸ்டடி 10th and 12th. கண்டிப்பா சிஸ்டர் ஜெப குறிப்பு அனுப்புறவங்கலாம் ஒரு தடவை என்கிட்ட நேரா கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு நல்ல பலனாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க முன்னேறுவதற்கும் அது உங்களுக்கு பலனாய் இருக்கும். பாஸ்டர் ப்ரே ஃபார் மை இன்ஃபெர்டிலிட்டி, அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றிப்பா. அதே போல அருமையான சகோதரி ரோஜாக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாம ராஜா சுந்தருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுக வாழ்வு உங்க வாழ்க்கையில் துளிர்க்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய ஆசைப்படுகிறேன். இப்ப சரீரத்துல பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா, எந்த பகுதியில உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ அதை கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வேதம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எங்கெல்லாம் பலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ இந்த இடத்துல உங்க கையை வச்சுக்கோங்க. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பலன், சுகம் உங்களை ஆட்கொள்ளும். ரிபா சந்தா ரியாங்கதர இப்பொழுதே பலவீனங்கள், கால் வலி, கை வலி, தலைவலி, இருதய வலி, வாட்டவர் எந்தெந்த வழிகள் இருக்கிறதோ எல்லா வழியிலிருந்தும் கர்த்தர் பூர்ண விடுதலையை நீ கட்டளையிடுவதற்காக நன்றி. வயிற்று பகுதியில வலி, கற்பப்பையில வலி, இதெல்லாம் நான் உணர்த்தப்படுறேன். இதெல்லாம் இப்படிப்பட்ட சொல்றவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையின்படி அவர்களுடைய வியாதி முற்றிலுமாய் தேவன் விளக்குகிறதை நான் உணர்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். சாந்தகுமாரி, ப்ளீஸ் pray for my elder daughter to get good job and my younger daughter is having தைராய்டு அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். கண்டிப்பா சிஸ்டர் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் மாறட்டும், தைராய்டு பிரச்சனை எல்லாம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன்ப்பா. அருமையான எல்டர் சிஸ்டருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என்னிடத்தில் நீ விசுவாசமாய் கேட்டபடினால் நான் அதை உனக்கு அருளி செய்வேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாய் இன்னைக்கு செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு சீக்கிரத்துல நல்ல ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க, நம்புறீங்க? நல்ல கமெண்ட் பண்ணுங்க, நல்ல பேசுங்க, என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் என்னோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுப்பார். வேதம் அதுதான் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிற தீர்க்கதரிசி என்கிற நாமத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன். நன்றி ரமேஷ் பதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டோ பிரதர்லாம் நல்லா நம்மோடு கணவர் குடிப்பழக்கம் மாற வேண்டும். கண்டிப்பா சிஸ்டர் இயேசுவின் நாமத்தினால ரிபா சந்தோ ரியாந்தாராபா அந்த குடியின் மீது அவருக்கு ஒரு அருவருப்பு வரக்கூடிய அளவுக்கு ரிபா சந்தா ரியாக்கதராபா தேவன் செய்வேன் என்று வாக்குப்பட கண்ணீரோடு விதைக்கிறீங்க. நிச்சயமாய் நீ கம்பீரத்தோடு அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்ந்து இருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுகமாய் இருக்கட்டும்.